Hi sir, good evening sir. Good evening. உங்கள் நேம் சார்? என் நேம் சீனு. நான் இங்கே சென்னை தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வந்து என்னோடய கசின் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இருந்தார் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிஆர்பிக்காக. அவர் சஜஸ்ட் பண்ணார். எனக்கும் நிறையா ஹேர் ஃபால்லாம் இருந்தனால அவர் சஜஸ்ட் பண்ணார் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு. நான் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பிஆர்பி எல்லாம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2-3 மந்த்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ரிசல்ட் இருந்தது. ஃப்ரண்ட்டில் எனக்கு ரொம்ப ஏறு நெத்தி. ஸோ அதனால் எனக்கு அங்கே ஹேர் வரணும்னா க்ரோத் ஆகணுன்னா ட்ரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நான் எங்கள் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆயிடுச்சு, 2 மந்த் ஆகிடுச்சு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி. நல்லாவே ரிசல்ட் இருக்குது. எனக்கு அந்த ஏர் நெத்தி அது இருந்தது கூட தெரியல. அப்புறம் இங்கே அட்மிட் ஆனப்போ ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. ட்ரீட்மெண்ட் கூட அவ்வளோவா பெயின்ஃபுல்லாலாம் இல்லை. ஸ்டார்டிங் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக பெயின் எதுவும் இல்லை. ஓகே, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது எல்லாமே. ஓகே சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா சார்? நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இந்த கிளினிக்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அவங்களும் அட்ரஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ கன்சல்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓகே சார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே யூனிக் ஹேர் குரூப் வந்திருப்பீங்க சார். டாக்டர்கிட்ட சஜஸ்ட் கேட்டிருப்பீங்க, டயட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. எது மாதிரி சார் டயட்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஃபஸ்ட்டு டயட் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 டேஸ்க்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அவுட்டர் சைடு எங்கேயுமே டஸ்ட்டு எதுவுமே படக்கூடாது, ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம் நான்வெஜ்ஜு அதெல்லாம் 1 மந்த்துக்கு, சிக்கன் அதெல்லாம் 1 மந்த்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ரெட் மீட்டு, மட்டன் அந்த மாதிரிலாம் ஒரு 6 மந்த்துக்கு அவாய்ட் பண்ணிக்க சொன்னாங்க. வெளியிலையும் சன்லைட்டில் ஓவராக எக்ஸ்போஸ் ஆகாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக இருக்குது. ஓகே சார், ஆஃப்டர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து நீங்கள் மெடிசன்ஸ்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா எப்படி சார்? சொன்னாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டெய்லியும் மார்னிங் ஒரு 2 டேப்லெட், நைட் ஒரு 2 டேப்லெட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே சார், உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது தானே சார்? கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் ஃபாலோ பண்ணுறது, எல்லாமே கம்ஃபர்டபுள் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.